ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ரீசனிங்ல ப்ரீவியஸ் கொஷின் டயர் 1ல இருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு மேன் சொல்றான், மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப் ஒன்லி சன் த பிரதர் ஆஃப் யுவர் மதர்னு சொல்றான். இப்போ என்னது, ஒரு மேன் இருக்கான், அவன் சொல்றான் மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப், அப்ப அவனோட ஃபாதர். ஓகேவா? இப்ப மேல் என்னது ஸ்கொயர் செட் போட்டுக்கிறேன். ஃபாதரோட ஒய்ஃப், அப்ப என்னது, அவனோட ஃபாதரோட ஒய்ஃப்னா என்ன வருவாங்க, அவனுக்கு மதர் வருவாங்க. ஃபாதரோட ஒய்ஃப் யாரு, அவனோட மதர் இருப்பாங்க. அவங்களோட மதரோட ஒன்லி சன்னா அந்த மேன் தான் குறிக்குது. ஓகேவா? இப்போ என்னதுன்னா அவங்க என்னதுன்னா பிரதர் ஆஃப் யுவர் மதர்ன்னு சொல்லியிருக்கான். அதாவது மதரோட பிரதர்ன்னு சொல்றான், மதரோட பிரதர். நம்மளுக்கு அப்போ என்னது, நம்மளோட கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ என்னது பிளட் ரிலேஷன் கரெக்ட் பண்ணி எழுதியாச்சு. என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு இந்த மேன் என்ன ரிலேஷன் சொல்லி கேக்குறாங்க. அதாவது அந்த மேனுக்கு அவன் என்ன ரிலேஷன்னா அங்கிள் வரணும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ அங்கிள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனலாகில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்னது அனலாகினா என்னது, ரிலேட் பண்ணி ஒரு ரிலேசபிள் ரீசனா ஒரு சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுறது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கோல்டு COLD FRPக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வார்ம் கொடுத்துட்டு அப்ப அந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வரும்னு சொல்லி தான் நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ கோல்டு, அப்போ C ஃபர்ஸ்ட் லெட்டரும் Fம் பாருங்க +3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ Cக்கு அப்புறம் என்னது DEF. ஓகேவா? +3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு. அடுத்தது ஓல இருந்து R செகண்ட் லெட்டர் பார்க்கும்போது என்னதுன்னா PQR, அதுவும் என்னது +3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா Lல இருந்து P பார்க்கும்போது என்னதுன்னா Lக்கு அப்புறம் MNOP, அப்ப என்னது +4 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அடுத்தது Dக்கு அப்புறம் என்னதுன்னா E +1 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அப்போ என்னது, அப்போ வார்முக்கு என்ன வரும், அதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகி இதான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப Wக்கு அப்புறம் என்னது WXYZ +3 வர மாதிரி என்னது Z வரும். அடுத்தது Aக்கு அப்புறம் என்னது +3 வர பேட்டர்ன் என்ன வரும், BCD, ஸோ D வரும். அடுத்தது Rக்கு அப்புறம் +4 பேட்டர்ன்னா என்ன வரும்னா V வரும். Mக்கு அப்புறம் +1 N வரும். அப்ப எந்த ஆன்சர் வரும், ஆப்ஷன் C தான் வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க சீரியஸ்ல என்னது என்ன கொடுத்துருக்காங்க, லெட்டர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுல கொஸ்டின் மார்க் வர இடத்துல இங்க இருக்க கொடுத்துருக்க சீரியஸ்ல கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ இது லெட்டர் கிளஸ்டர் கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லா இதுலயுமே என்னது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் என்னது சேமா வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேமா வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா Z இருக்கு, இங்க செகண்ட்ல Y இருக்கு. ஸோ என்னது -1 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அப்புறம் இங்க இருந்து இங்க பார்க்கும்போது மைனஸ் அதே சேம் பேட்டர்ன், இங்க இருந்து இங்க பார்க்கும்போது -1 பேட்டர்ன். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா Y பாத்தீங்கன்னா அதுவும் என்னது -1 பேட்டர்ன். அப்போ இங்கேயும் -1 பேட்டர்ன், இங்கேயும் என்னது -1 பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. அதாவது இந்த லெட்டரோட ப்ரீவியஸ் லெட்டர் தான் அதுக்கு அடுத்ததா வருது. அப்போ என்னது X ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் அது அப்படியே வரும். அடுத்தது Wக்கு முன்னாடி இருக்கிறது லெட்டர் என்ன, ப்ரீவியஸ் லெட்டர் -1 பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்போது V வரும். Vக்கு பிஃபோர் அதாவது ப்ரீவியஸ் லெட்டர் என்னது -1 பேட்டர்ன் போது என்னது வரும், U வரும். XV UX இருக்கு. ஆப்ஷன் எதுன்னு பாருங்க, ஆப்ஷன் A XV UX. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உமன் சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா she is my brother's wife sister. அவ என்னன்னா அவளோட C யோட பிரதர்
பிரதர்னா என்னது மேல் வந்து நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். பிரதரோட ஒய்ஃபோட சிஸ்டர் தான் வந்து யாரு? இப்போ சிஸ்டர்னா ஒய்ஃபோட சிஸ்டர் தான் யாருன்னா அவள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஹவ் இஸ் உமன் ரிலேட்டட் டு ஸ்பீக்கர். அப்போ உமன் வந்து அந்த ஸ்பீக்கர் சிஸ்டருக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன வேணும்னா அப்போ என்னது சிஸ்டர் இன் லா. அப்போ ஆப்ஷன் பி சிஸ்டர் இன் லா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா which of the following address are identical each other. அதாவது ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரியா எது இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து செக் பண்ணலாம். ஓகேவா? ஆப்ஷன்ஸ்ல இருந்து எது வந்து என்னது ஒரே மாதிரியா இருக்கு. 1 and 2 1 and 3 2 and 4 3 and 4 செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 and 2 ஃபர்ஸ்ட் 1 and 2 வந்து செக் பண்ணலாம். ரோஹித் சர்மா அது சேமா வந்திருக்கு. அடுத்தது ஃபிளாட் நம்பர் 2203 இருக்கு. ஃபிளாட்னு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டிருக்கு. ரெண்டுமே சேம் தான். அது கிரீன் பார்க் டெல்லி பின்கோடு வந்து சேமா இருக்கு. ஸோ வந்து என்னது 1 and 2 கரெக்டா இருக்கு. ஓகேவா? ரெண்டு சேமா இருக்கு. இப்போ 1 and 3 செக் பண்ணுவோம். 1க்கும் 3க்கும் பாத்தீங்கன்னா இங்க ரோஹித் சர்மா இருக்கு, இங்க ரோஹித் எஸ் இருக்கு. அதாவது என்னது நேம்ல வந்து மிஸ்டேக்கானா இருக்கு, ஒரே மாதிரி இல்லை. ஸோ ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி வந்து 2 and 4. இப்போ 2 and 4ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பின்கோட் நம்பர் வந்து என்னது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து என்னது ஐடென்டிக்கல்ல வராது. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா 3 and 4. இப்போ 3 and 4 செக் பண்ணும்போது என்னது பின்கோடு தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னது நேம் ஆல்சோ என்னது சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்னது ஆப்ஷன் டி ஆல்சோ வந்து வராது. இப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2 மட்டும் தான் ஐடென்டிக்கல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. P is facing south, Q is seated third to the left of P. அதாவது ஒரு லீனியர் டைப்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னது P வந்து ஃபேசிங் சவுத் டைரக்ஷன். நம்மளுக்கு டைரக்ஷன் தெரியும். இது நார்த்து, இது சவுத்து, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகேவா? இதை இப்படிதான் வந்து டைரக்ஷன் நோட் பண்ணோம் இல்லையா? இப்போ வந்து சவுத் டைரக்ஷன் பார்த்து என்னது பி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பி வந்து நம்மளுக்கு எங்க இருக்காருன்னு தெரியாது. ஸோ பி வந்து நான் இப்போ வந்து என்னது சவுத் டைரக்ஷன் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கியூ வந்து அடுத்தது என்னது பியோட லெஃப்ட் தேர்ட்ல யார் இருக்காங்க? கியூ இருக்காங்க. பியோட அப்போ இது எது லெஃப்ட்? இது லெஃப்ட், இது ரைட்டு. பியோட லெஃப்ட் தேர்ட்னா 1 2 3 1 2 3 லெஃப்ட் தேர்ட்ல யார் இருக்காங்க? கியூ இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் சீட் இமிடியேட்லி டு ரைட் ஆஃப் கியூ. கியூவோட ரைட் இமிடியேட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கியூவோட ரைட் இமிடியேட்னா இது லெஃப்ட், இது ரைட்டா? கியூவோட ரைட் இமிடியேட்ல யார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னது cannot be determined. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அனலாகில இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு இது என்னது பேட்டர்ன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னது கொஸ்டின் மார்க் வர இடத்துல தான் நம்ம வந்து என்னது ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, எடுத்து எழுதிக்கோங்க. TAGIROV. ஓகேவா? இங்க என்னவா மாறி இருக்குன்னா VORIGA TEன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது இங்க லாஸ்ட் லெட்டரா வந்திருக்கு. அடுத்து செகண்ட் லெட்டர் வந்து இங்க லாஸ்ட்ல இருந்து பிஃபோர் லெட்டரா வந்திருக்கு. அடுத்து ஏ பாருங்க இங்க, அதாவது ஒவ்வொரு லெட்டரும் வந்து என்னதா பொசிஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்டாவும் லாஸ்ட் ஃபர்ஸ்டாவும் என்னது இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து என்னது அப்ப இங்க வந்து டி வருது, இங்க ஓ, அடுத்தது இங்க ஏ, இங்க ஆர், இங்க வந்து என்னது ஜி, அடுத்து வந்துட்டுன்னா இங்க ஐ வருது. ஓகேவா? இப்போ வந்து என்னது அதே போல என்னதுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும் போது இங்க கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும் தான் நம்ம செக் பண்ண போறோம். அப்ப ஜி வந்தா லாஸ்ட்ல வந்து எங்க வரும்? ஃபர்ஸ்ட்ல ஜி லெட்டர்னா அப்ப லாஸ்ட்ல ஜி வர மாதிரி என்னன்னா ஆப்ஷன் ஏவும் பியும் தான் இருக்கு. இப்போ இது என்னது இது ரெண்டையும் என்னது கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா டி ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப டி வர மாதிரி ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் பி ஆல்சோ என்னது வராது. ஓகேவா? எதுக்கு செக் பண்ணிக்கலாம். அப்ப டி, அப்ப ஜி, அடுத்தது வந்து என்னது இங்க இ வரணும், இங்க என்.
அப்போ அது வந்து என்னது பொசிஷன் வந்து என்னது அப்படியே என்னது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அதுக்கு பிஃபோர் அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒவ்வொரு லெட்டரும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ டெஸ்டிங் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு என்னது அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்னது ஏபிசி எது வந்து ஐடென்டிக்கல்னு செக் பண்ண போகிறோம். இப்போ நேகா வர்மா 56 ரோஸ் வில்லா செக்டர் 9 ஜெய்ப்பூர் பின்கோட் கொடுத்துருக்காங்க. அதே சேம் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து என்னது ஒரே மாதிரி இருக்கு. பி அண்ட் சி டி ஆல்சோ செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து என்னதுன்னா இங்க வில்லா ரோஸ் வில்லான் இருக்கு, இங்க வில்லாசன் இருக்கு. ஸோ என்னது ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா என்னது பின்கோடு வந்து 17 இருக்கு, இங்க 18 முடியுது. ஸோ இதுவும் என்னது ஆப்ஷன் சிவும் வராது. இங்க பாத்தீங்கன்னா என்னது நேகா வர்மா 56 இருக்கு, இங்க வந்து என்னது டோர் நம்பர் வந்து 65ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ வராது. அப்ப ஐடென்டிக்கல்ங்கும் போது எது வருது ஆப்ஷன் ஏ வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்கிறதுல எது ஆட் ஒன் அவுட்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ ஆப்ஷன் ஃபுல்ல இருந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன்ல இருந்து பார்க்கும்போது இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 4, அதாவது +4 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இது ரெண்டையும் ஆட் பண்ணா +4. அதே சேம் இங்கேயும் பாருங்க +4 வருது, இங்கேயும் +4. அப்ப என்னது +4 அடுத்த நம்பர்ல இருந்து +4 ஆட் பண்ணா தேர்ட் நம்பர் வருது. அப்போ என்னது இதை செக் பண்ணுங்க. இதை செக் பண்ணா என்னது +4 ஆட் பண்ணா இங்க என்ன வரணும் 12 வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு 16 இருக்கு. ஓகேவா, இது ஆப்ஷன் சி வந்து தப்பா வருது. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க 9 13 இருக்கு. அப்ப +4 ஆட் பண்ணா என்ன வரும் 9 கூட 13. ஃபர்ஸ்ட் நம்பரோட +4 ஆட் பண்ணா 13, 13 கூட +4 ஆட் பண்ணா 17, தேர்ட் நம்பர் வருது. அப்போ ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 8ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. 8 16 24. ஓகேவா, அப்ப ஆப்ஷன் சி தான் ஆட் ஒன் அவுட். மற்றதெல்லாம் என்னது ஒரே சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்கு. ஓகேவா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கிறதுல வந்து ரிலேட்டட் வேர்டு வந்து என்னதுன்னா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூல் எனர்ஜி கொடுத்துட்டு நியூட்டன் கொடுத்துட்டு அப்போ ரிலேட்டபிளான வேர்டு வந்து இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னது ஜூல் எனர்ஜி, ஜூல் மெஷர் வந்து எனர்ஜி. இப்போ நியூட்டன் மெஷர் வந்து என்னது ஃபோர்ஸா ப்ரெஷரா ஒர்க்கா பவரா. ஓகேவா, அப்போ நியூட்டன் மெஷர் ஃபோர்ஸ். ஆப்ஷன் ஏ.